7:30 சனினா பயப்படுவாங்க, அஷ்டமி சனினா பயப்படுவாங்க, பாத சனினா பயப்படுவாங்கன்னு வச்சுங்களேன். ஒவ்வொருத்தருக்கு அந்த உணர்வே இல்லாமல் கடந்து போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த புண்ணியங்கள் சேர்த்து வச்சிருப்பான். இவன் நல்ல கர்மாவை சேர்த்து வச்சிருப்பான். இங்கே நல்ல கர்மா கெட்ட கர்மான்றது நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வரக்கூடிய விஷயமா தவிர்த்து புதுசாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணாது. ஒரு சில கிரகங்கள் உங்களுடைய அந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா தான் ஒரு சில விஷயம் பண்ணும். அதனால தான் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, சாத்வீகமான உணவுகளை உட்கொண்டார்கள். கிரகங்கள் எங்கேருந்து வேலை செய்யும்னா, உணவு மூலியமா தான் முதல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். எண்ணங்கள் மூலியமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ அந்த எண்ணங்களை உங்களுக்கு தெளிவாக வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணால், ஆலயம் தொழுவது சாலம் நன்றன்னா. யாராக இருந்தாலும் இறை வழிபாட்டுக்கு போங்க. அப்போ உங்களுக்கு ஒழுக்கம் கிடைக்கும், கடமையை செய்கிற விஷயம் கிடைக்கும், நன்மை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும், சிந்தனை மாறாது. அப்படி இந்த நேர்வழி தத்துவத்தை அமைக்கிறதுக்கான ஒரு குறியீடு தான் வழிபாட்டு முறைகள். அது எந்த மதமாக இருந்தாலும் அது நல்ல விஷயம் தான் போதிக்குது. அப்போது உங்களுக்கு நேர்மறை சக்திக்கு எந்த அளவுக்கு இங்கே வலிமை உண்டோ அதே வலிமை எதிர்மறை சக்திக்கு உண்டு. அது நீ கெட்ட கர்மா நல்ல கர்மா வச்சுக்கலாம், கெட்ட கர்மா வச்சுக்கலாம். உண்டானா உண்டு, இல்லைன்னு மறுப்பதற்கே இல்லை.